ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் இருக்கா, நியூ பிகினிங் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் பேட்சப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும், சிங்கிள்ஸ்க்கு நியூ பிகினிங் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நான் வந்து கணேஷா கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த கார்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து பிக்கோ கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங் நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகே, இதில் உங்களோட பர்சனை நல்ல மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பையில் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, நல்ல மூச்சை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 3 பைலில் ஒரு பையில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பையில் மனசில் நிறுத்திக்கோங்க. உங்கள் பர்சனை நல்லா மனசில் நினச்சிட்டு ஒரு பையில் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ பைல் நம்பர் 1 ரிவீல் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு டிலைட், ப்ரொடெக்ஷன் அண்ட் கல்டிவேஷன். ஓகேங்களா? இந்த 3 கார்ட்ஸ் வந்து கணேஷா கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு மூலயமா நம்ம உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா பேச்சப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா, சிங்கிள்ஸ்னால் உங்களுக்கு நியூ பிகினிங் இருக்கா, புது லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரி ஆக முடியுமா அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிலைட் கார்டு வந்திருக்கு பைல் நம்பர் 1ல். இந்த பைல் வந்து ஓவராலாக பார்த்தோம், டிலைட், ப்ரொடெக்ஷன், கல்டிவேஷன் இந்த 3 கார்டையுமே வச்சு பார்க்கும்போது இந்த பைல் சூஸ் பண்ண பர்சன்ஸ்க்கு வந்து காதல் வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, டிலைட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்களை வந்து நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஸோ அதே உணர்வுகளை திரும்பவும் அவங்க அனுபவிக்க ஆசைப்படுறாங்க. அதாவது உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்களை திரும்பவும் அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இந்த ப்ரொடெக்ஷன் கார்டு வந்திருக்கு. இந்த ப்ரொடெக்ஷன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷனுக்கு வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களை வந்து உங்கள் 2 பேரையும் பிரித்த அந்த தடைகள் எது இருந்தாலுமே அதை வந்து கணேஷா ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? விநாயகர் வந்து அந்த உங்கள் 2 பேரையும் பிரித்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை, நெகட்டிவ் தடைகள், அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதுதான் ப்ரொடெக்ஷன் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து கல்டிவேஷன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து வளர்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் வரும், பேட்சப்க்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்லோவாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பேஷன்ஸோடு இருந்தீங்க, ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க லார்ட் கணேஷா. ஓகேவா? நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லவ் பேட்சப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பைல் நம்பர் 2. நீங்கள் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க, சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு லார்ட் கணேஷா சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ட் ரெஃப்ளெக்ஷன், கிளியர் யுவர் எனர்ஜி அண்ட் ஜாய். ஓகே, இந்த கார்ட் சொல்கிற மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த பைல் நம்பர் 2 சொல்லுது. ஓகேங்களா? இந்த ரெஃப்ளெக்ஷன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணினீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்கே நீங்கள் தவறு பண்ணினீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர வேண்டிய நேரம், அதை கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல தப்பு பண்ணினீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கார்டு பார்த்தோன்னா கிளியர் யுவர் எனர்ஜி. இந்த கார்டு மூலயமா கணேஷா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட கடந்த காயங்கள், வலிகள், அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், உங்களோட எனர்ஜியை க்ளீன் பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணினா தான் ஒன்லி தென் நியூ லவ் எனர்ஜி வில் கம். ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ணினா தான் உங்ககிட்ட ஒரு புதிய காதல், அந்த லவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கார்டு பார்த்தோன்னா ஜாய் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக ஒரு சந்தோஷமான காதல் உறவு உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ரிலீஸ் தி நெகட்டிவிட்டி யூ வில் கெட் நியூ லவ். அதுதான் வந்து இந்த ஜாய் கார்டு மூலயமா லார்ட் கணேஷா சொல்கிற மெசேஜ். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட
பாஸ்ட் லவ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேச்சப் ஆகிற வாய்ப்பு இருந்தாலுமே எல்லாருக்கும் இல்லை. பேச்சப் ஆனாலும் பாஸ்ட் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணிங்கன்னா அது கண்டினியூ ஆகாது. ஸோ பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி கவனமாக இருந்தீங்கன்னா பேச்சப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சப் ஆனாலும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, சிங்கிள்ஸ் வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க லார்ட் கணேஷா. ஓகே, பைல் நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இதுதான். ஓகே, அடுத்து பைல் நம்பர் 3 நம்ம இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். நான் வந்திருக்கிற கார்டு என்னன்னு பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் அண்ட் சரண்டர். மூணாவது கார்டு கரேஜ். ஓகே, இந்த மூணாவது பைல் சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த மெசேஜஸை வச்சு பார்க்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அண்ட் டிவைன் டைமிங்கை யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். ஓகே, டிவைன் டைமிங்கை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைன் டைமிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு கார்டாக பார்ப்போம். இந்த ரிலாக்ஸேஷன் கார்டு சொல்கிறது என்னென்னா அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிச்சுவேஷனை வந்து ரொம்ப கூலாக பாருங்கள், கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்ன தான் ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது, காரணத்தோடு நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை கூலாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கார்டு பார்த்தோன்னா சரண்டர். சரண்டர் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகர்கிட்ட வந்து எல்லா தடைகளையும் சரண்டர் பண்ணிவிடுங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ தடைகள் வருது, தடங்கல்கள் வருது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க, தடைகள் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்டினி வந்து உங்களுக்கு வந்து நல்லதை தான் தரும் அப்படிங்கிறத இந்த சரண்டர் கார்டு மூலயமா லார்ட் கணேஷா நமக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அண்ட் மூணாவது கார்டு பார்த்தோன்னா கரேஜ். கரேஜ் கார்டு மூலயமா கணேஷா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட லவ் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதை அடையணும், நீங்கள் நினச்சதை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தைரியம் தேவை. ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப் நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேவா, உங்களோட தைரியத்தை நீங்கள் தான் வரவழைச்சிக்கணும். நீங்கள் தான் உங்களோட தைரியத்தை வரவழைச்சு நீங்கள் அது மூலயமா ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை அடையணும்னா முதல்ல உங்களுக்கு தைரியம் வேணும். அப்போ தான் அதை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கணேஷா. ஓகேவா, இதுவே வந்து உங்களோட பாஸ்ட் லவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வைக்கும்போது உங்களோட பாஸ்ட் லவ், உங்களோட எக்ஸ் பர்சனை வந்து நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா பேச்சப்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இருந்தீங்கன்னா, பயத்தில் தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா பேச்சப்கான சாத்தியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் சரண்டர் பண்ணாமல் ஃப்யூச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்யூச்சரை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா லார்ட் கணேஷா வந்து சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் எக்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது. ஓகேங்களா, சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தைரியமாக அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வரத்துக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைன் டைமிங்கில் உங்களுக்கான நபர், உங்களுக்கான சரியான நபர் உங்களை வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லார்ட் கணேஷா. ஓகேவா, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலியமாக லார்ட் கணேஷா விநாயகர் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் தடைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு புதிய தொடக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும்போது சந்தோஷம் வந்து தானாக உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 3 பேருக்குமே சொல்கிறது வந்து உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை கிளியர் பண்ணணும், உங்களுக்கு தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா லார்ட் கணேஷா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே,
ஓகே. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பைல் நம்பரோட என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.